எல்லோரும் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு எல்லார்ட்டையும் நான் மைவிதிரி உறுப்பினர்கள்ட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டால், இந்த தலைப்பை நான் வச்சுருக்கிறதுக்கு என்னை வந்து மன்னிச்சிடுங்க. இதை வச்சா தான் பார்ப்பீங்க, நீங்கள் எல்லாம் மைவிதிரி உறுப்பினர்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கிறேன். அதனால் எதுவும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க, தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பை திறந்தாவே எல்லாம் ஃபுல்லாக மைவித்திரியை பற்றி தாங்க. இங்கே பாருங்கள், தினத்தந்திக்காரன் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். சிறை பறவையான மைவித்திரி ஆர்ட்ஸ் உரிமையாளர் நச்சுன்னு நங்கூரம் வைத்த கோர்ட்டான். என்ன நங்கூரம் வச்சிச்சு? கம்பெனி சரியில்லைன்னு முடிவு பண்ணிச்சா? ஒருவேளை கோர்ட்டு இவங்களை கூப்பிட்டு ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிவிடுச்சோ, கம்பெனி என்னமோ அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படி இதை பாருங்கள், அங்கே அந்த மாதிரி சொல்லிவிட்டு இங்கே என்ன போட்டிருக்கான் பாருங்கள். யூசர்ஸுக்கு இடையே இறக்கிய புது செய்தி. தற்காலிகமாக முடக்கப்பட்ட மைவித்திரி ஆர்ட்ஸ் நிறுவன செயலி. இது தாங்க உண்மை. தற்காலிகமாக தான் முடக்கப்பட்டிருக்கு, நிரந்தரமாக ஒன்றும் முடக்கல. அதை என்னென்னலாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்றானோ பாருங்கள். அவனுக்கு வியூஸ் போகணுங்கிறதுக்காக மைவித்திரின்னு போட்டு எல்லாம் நம்மளை வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அது மாதிரி பண்ண இங்கே ஒரு தடவை பாருங்கள். மைவித்திரி ஆர்ட்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு நாமமா. இவருக்கு தெரியுமா நாமம்னு? இவங்களுக்கு வியூஸ் போகணும், எல்லாம் நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திருட்டு பையன விஜயராகவன் தலைமறைவான். எங்கே தலைமறைவாக இருக்கார் என்னன்றது தெரியல. தான் இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வியூஸ்க்காக வேண்டி என்னென்னா நம்ம மைவித்திரி ஆடை வந்து பலியாடாக ஆக்குறாங்க. மைவித்திரி ஆர்ட்ஸ்னு போட்டு அவங்களுடைய சேனலை வந்து இன்னும் நல்லா க்ரோத் பண்ணிக்கிறாங்க, வியூஸ் போகணுங்கிறதுக்காக. அடுத்தடுத்து பாருங்கள், எல்லா வீடியோவையும் ஒன்று ஒன்றா நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒருத்தவங்க தலைப்பையும் நான் போட்டிருக்கேன், அதை கண்டினியூ வாங்க பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் நியூஸ் சேனலில் அவங்க யூடியூப்பில் போட்டிருக்காது. மைவித்திரி ஆர்ட்ஸ் ஆப் நீக்கம், முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி, முழு விவரம். அப்போ தான் எல்லாம் போய் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. மைவித்திரி எங்கே பார்த்தாலும் மைவித்திரி தாங்க. எப்படியோ நம்ம இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறோம், அது மட்டும் நல்லா தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சன் நியூஸில் பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா மைவித்திரி ஆர்ட்ஸ் செயலி நிறுவன உரிமையாளரின் ஜாமீன் மனு உயர்நீதிமன்றம் எடுத்த அதிரடி முடிவாம். ஜாமீன் மனு தள்ளுபடியாக இருக்குது. இது ஒரு அதிரடி முடிவாம். இது வந்து மனு தள்ளுபடியானது போய் ஒரு அதிரடி முடிவாகி போச்சு. அடுத்து பாருங்கள், இன்னும் நிறையா அந்த யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டின் மைவித்திரி ஆர்ட்ஸ் ஆப் நீக்கம், அடுத்து என்ன அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மிகவும் முக்கியமானது ஒரு உத்தம புத்திரர் வரார். மைவித்திரி ஆர்ட்ஸ் தலைப்பை பார்த்தீங்களா? மைவித்திரி ஆர்ட்ஸ் வழக்கு தள்ளுபடியா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லையா? 2450 கோடியா? 51 கோடி ஊழல் அம்பலமா? எங்கே அம்பலமாச்சு? ஊழல்னு சொல்கிறானவங்களாம் என்ன பண்ணுறது? அதுக்கு வேறாக அலச இணைகிறார். அசோக் சீனிதியான். பார்த்துங்க, தற்போது சென்று கொண்டிருக்கும் உருட்டுகள் என்னென்னமா? இதுக்கும் பாருங்கள், நம்ம மைவித்திரி ஆர்ட்ஸ் தான் ஹெட்டிங்கே. என்னென்ன உருட்டுகள்னாக்கா, அது உள்ளே போய் பார்த்தோம்னாக்கா, நம்ம இப்போ எம்டி வெளில வந்துடுவார், ஆகஸ்ட் 15 வந்துடுவார், செப்டம்பர் 5 வந்துடுவார் அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம ஊட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஒருத்தனை பார்த்துங்க, உங்கள் பணம் வரவே வராதான். இவர் கடவுள், இவர் எம்டி, அதனால் இவர் சொல்லிட்டாருங்க, எம்டி சொல்லிட்டார். அதனால் எல்லோரும் கேட்டுங்க, உங்கள் பணம் வரவே வராது. இன்னும் எங்களை பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்கல அப்படின்னு கேட்குறான். உண்மையாகவே நம்மளை தான் மைவித்திரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களை தான் பைத்தியக்காரனாக நினச்சிருக்கானோ மற்ற யூடியூபர்ஸ் எல்லாமே. பணம் வேணும்னா இதை செய்யணுமா? என்ன செய்யணும்? இவனுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மைவித்திரி ஆர்ட்ஸ் ஆப் நீக்கம் தான். ப்ளே ஸ்டோரில் நீக்கிட்டாங்க தான், யார் இல்லைன்னு சொன்னது. நாங்கள் கேப்ஸாக போட்டுட்டு தானே இருக்கிறோம், டெய்லி சீலிங் எடுத்துகிட்டு தானே இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இவங்களுக்கு ஏன் அதிர்ச்சியானது? முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. யார் அதிர்ச்சியானதுன்னு தெரில. இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு அவனும் வியூஸ்க்காக நம்ம மைவித்திரியோட வந்து ஹெட்லைனாக போட்டுக்கிட்டு இவனுவோ தான் ஊற்றிட்டு இருக்கிறானுவோ நம்ம மைவித்திரி ஆர்ட்ஸை பற்றி. எப்படியோ நம்ம சேனல் வந்து நம்ம கம்பெனி வந்து நல்லதொரு நிலைமைக்கு போகிறதுக்கு ஒரு வகையில் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனு என்ன தான் உருட்டினாலும் நம்மளுக்கு தெரியும் நம்ம கம்பெனி நல்ல கம்பெனி, நல்லா ரன்னிங்கில் தான் இருக்குது அப்படின்ட்டு. பார்த்துங்க மக்களே, அதனால் பொறுமையாக இருப்போம். இங்கே போடுற வீடியோலாம் பார்த்துட்டு எதுவும் பயப்படாதீங்க, மனசு சங்கடப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம எம்டி வெளியில் வருவார், நமக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி,
வணக்கம்.